ஹலோ, இன்னைக்கு நம்ம மத்தியில அருமையான ஹேமா சிஸ்டர் இருக்கிறாங்க. இவங்களுடைய சாட்சி என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். என்ன அற்புதம்? அவரோட இருக்கிறீங்களா? எஸ், அவங்களுக்கு கேன்சர் நோயில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவங்க மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் தான், மரணத்துக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தூரம் தான். ஆனாலும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட பாதையில இருக்கிறீங்களா, இந்த வியாதி வந்ததுக்கு நான் செத்து போயிடலாம் பிரதர், அல்லது இந்த வியாதியில அணுவணுமா நான் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அணுவணுமா செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு, இவங்களுக்கு ஜீவனை தந்த ஆண்டவர், இவங்களுக்கு நல்ல சுகத்தை தந்த ஆண்டவர் உங்களுக்கும் அவர் தரப்போதுமானவராக இருக்கிறார். நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, அநேக வியாதியின் மத்தியில நான் இருக்கிறத காட்டிலும் செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கறீங்க. எனக்கு ஏசாமி ஒரு அற்புதம் செய்வாரா, நான் சுகமடைஞ்சிட மாட்டேனா, நான் எழும்பி நடந்துட மாட்டேனா அப்படின்னு வேதனையில இருக்கிற உடைய பிள்ளைகளை ஏசப்பா பார்க்கறீங்களப்பா. ஆண்டவரை, இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் நடத்தும். உடைய பிள்ளைகள் சுகமா எழும்பி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க, சுகப்படுத்துகிற கர்த்தர் உங்க கூட. ஒரு நிமிஷம், என்னடா பிரதரே சொல்லிட்டாரு, அந்த சிஸ்டர் சாட்சி சொல்லல அப்படின்னு தானே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய முழு சாட்சியினுடைய லிங்க் இருக்குது. ஆமா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு செய்த முழு சாட்சியையும் 2 பார்ட்டா நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.